இந்த ஃப்ளைட்டில் வேலை பார்க்குற லேடி பார்த்தீங்கன்னா, அவங்க ஹீல்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா காஃபியை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் அது வந்து ஒரு லேடிக்கு சர்வ் பண்ண போகிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திமிரா பார்த்துட்டு அதை அவங்க மேலேயே தட்டி விட்டுடுறாங்க. அவங்களுக்கு காயம் ஏற்படுது. இருந்தாலும் அவங்க பொறுத்துக்கிட்டு அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் தான் தெரியுது ஏன்னா அவங்க வந்து இந்த நாட்டோட இளவரசி. இவங்களை ஏதாவது பண்ணோன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆயிரும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் சகிச்சுட்டு வேலை பார்க்காங்க. அவங்க கொண்டு போய் இன்னொரு காஃபியை கொடுக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைக்காரிக்கிட்ட இருக்கிற மோதிரத்தை பார்த்துட்டு இது எப்படி இருக்குது, இது ராஜபரம்பரைகிட்ட தான் மட்டும்தான் இருக்கணும், உன்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு அதை வாங்கி கீழே போட்டு அதை மிதித்து அவங்களுக்கு அசிங்கப்படுத்துகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. உடனே பார்த்திங்கன்னா அவங்க உள்ளே போய் அவங்களுக்கு என்ன பிடிக்காது, எது அவங்களுக்கு அலர்ஜியோ அதை பார்க்குறாங்க. ஷ்ரிம்ப்னு போட்டிருக்கு. உடனே ஷ்ரிம்ப் நூடுல்ஸை ஆர்டர் போடுறாங்க. ஷ்ரிம்ப் நூடுல்ஸ்லேருந்து ஷ்ரிம்பை மட்டும் அவங்க தனியாக எடுத்துகிட்டு நூடுல்ஸை எடுத்துடுறாங்க. நூடுல்ஸை கொண்டு போய் அவங்களுக்கு அப்படியே சர்வ் பண்ணுறாங்க. ராணி அன்எக்ஸ்பெக்டடாக அதை சாப்பிட்டுடுறாங்க. சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு தும்மல் வர ஆரம்பிச்சிடுது. உடனே அவங்க போய் என்னாச்சு மேம் அப்படின்னு கேட்காங்க. உடனே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. நேரத்தில் அவங்க கண்கள்லாம் செவக்கப்பட்டு கொடூரமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பார்த்துட்டு முறைச்சிட்டு இருக்காங்க. உடனே அவங்க பயந்து போகிறாங்க. ஃப்ளைட் கீழே இறங்கின உடனே அவங்க பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த லேடி வந்து ஒரு மாதிரி முடிச்சிட்டு இருக்காங்க. உடனே பயந்துட்டு இருக்காங்க. உடனே பார்த்திங்கன்னா நியூஸில் வருது, ராணி வந்து இறந்து போயிட்டாங்க, உடல்நிலை சரியில்லாமல். அவங்க பாடி திரும்பி ஊருக்கே எடுத்துகிட்டு போகுது. அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, இந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட் தான் அவங்கள பாடியை வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்களே கூப்பிடுறாங்க. அவங்களும் உடனே ஃப்ளைட் வந்து இப்போ டேக் ஆஃப் ஆக போகுது. அவங்களும் ராணியோட பாடி மட்டும்தான் அந்த ஃப்ளைனில் இருக்குது. போகும்போது ஃப்ளைன் வந்து ஒரு மாதிரி புகை மண்டலத்துக்குள்ளே போகும்போது அவங்களோட பாடி, ராணியோட பாடி உருண்டு வருது. அவள் பார்த்து பயப்படுறா. ஹெல்ப் கேட்கா பைலட்டில். ஒன்றும் இல்லை, பாடியை மட்டும் தூக்கி வச்சு என்னால் வர முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே அவளும் தூக்கி வைக்க கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ராணியோட ஆத்மா வந்து அவங்கள அட்டாக் பண்ணுற மாதிரி அவங்க ஃபீல் ஆகுது. உடனே கேப்டன் ரூமை அடிக்காங்க. கேப்டன் வர மாட்டேக்காரு. உடனே இவங்க வேறு வழியில் இது இல்லாமல் ஃப்ளைனோட ஜன்னலை உடைக்க போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து கேப்டன் வந்துடுறாரு. வந்து இவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிட்டுன்னு கம்பியில் போட்டு கட்டி வைக்காரு இவங்கள. உடனே இவங்க பயந்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் லேண்ட் ஆகுது. எல்லா பாடி கார்ட்ஸ் உள்ளே வந்து திறந்து பார்க்காங்க. பார்த்தா அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட் ராணி முன்னாடி மண்டி போட்ட மாதிரி செத்து போயிருக்காங்க.